அஷ்டமி திதியும் நவமி திதியும் நல்ல தினங்கள் அல்ல. அந்த தினங்களில் செய்யப்படும் காரியங்கள் வெற்றி அடையா என்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. இது குறித்து அஷ்டமி நவமி திதிகள் கவலைப்பட்டன. இப்படி நமக்கு கெட்ட பெயர் வந்து விட்டதே என்று வருந்தின. அதனால் அவை விஷ்ணுவிடம் முறையிட்டன. தாங்கள்தான் எங்கள் அவப்பெயரை போக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டன. உடனே விஷ்ணு அவர்களை பார்த்து, கவலைப்படாதீர்கள், நான் பூலோகத்தில் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் எடுக்கப் போகிறேன். அப்பொழுது உங்கள் அவப்பெயரை போக்குவேன் என்று சொன்னார். அதற்காகவே ராமர் நவமி திதியில் பிறந்தார். கிருஷ்ணர் அஷ்டமி திதியில் பிறந்தார். இந்த தினங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு நாம் அவர்கள் பிறந்த நட்சத்திரங்களை குறிப்பிடாமல் அவர்கள் பிறந்த திதிகளைத்தான் குறிப்பிடுகிறோம். ராம நவமி என்றும் ஜன்மாஷ்டமி என்றும் கூறுகிறோம். ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் பூரண அவதாரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. மற்ற அவதாரங்களின் போது பகவான் ஏதோ ஒரு காரியத்திற்காக திடீரென்று அவதாரம் எடுப்பார், பிறகு மறைந்து விடுவார். ஆனால் இந்த இரு அவதாரங்களிலும் அவதார காரியம் முடிந்த பிறகும் வாழ்ந்து மக்களுக்கு தர்மத்தை உபதேசித்தார்கள். ராவணனை வதம் செய்யத்தான் ராமர் அவதாரம் எடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு 11,000 வருஷங்கள் வாழ்ந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அனுசரித்து காட்டினார். கம்சனை வதம் செய்யத்தான் கிருஷ்ணர் பிறந்தார். ஆனால் அதற்கு பிறகு பல வருஷங்கள் வாழ்ந்து பாண்டவர்களுக்கு உதவி கீதையை உபதேசித்து பூபாரத்தையும் குறைத்தார். அவதாரம் என்றாலே மேலே இருந்து கீழே இறங்குதல் என்று பொருள். அவர்கள் எதற்காக கீழே இறங்க வேண்டும்? ஒருவன் கடலில் அகப்பட்டு கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறான். அவனை காப்பாற்ற நாமும் கடலில் குதித்துத்தானே ஆக வேண்டும். அது மாதிரி சம்சார கடலில் அகப்பட்டு கொண்டு தவிக்கும் நம்மை காப்பாற்ற பகவானும் சம்சார கடலில் குதித்தார். மனிதனாக பிறந்தார். தன் கதையை தானே கேட்டவர் ராமர். லவனும் குசனும் பாடக் கேட்டார். அது தன் கதை என்று கேட்கவில்லை, சீதையின் கதை என்று நினைத்து கேட்டார் என்று சொன்னார்கள். படித்ததில் பிடித்தது.